லவ் அப்படின்ற ஒண்ணு தப்பு அப்படின்னா இந்த உலகத்துல இறைவன் ஏன் காதலை படைத்திருக்கிறார்? முதல்ல லவ்னா என்னன்னே தெரியல, அதான் இப்ப பெரிய பிரச்சனை. 4 வருஷம் பழகின காதலி உங்களை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனோட போயிட்டா, நல்லா இருமா ஹாப்பியாருன்னு சொல்லிட முடியுமா உங்களால? முதல் நாள்ல இருந்து அந்த பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ பழகும் போது நீங்க எப்படி பழகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா, புடிச்சு வைக்கணும்ன்ற மென்டாலிட்டியோடயே ஒரு போன் வாங்கி கொடுப்பீங்க. இவ வேற யாரையும் பாத்திரக்கூடாதுன்ற மென்டாலிட்டி மாதிரியே மறைச்சு வச்சே கொண்டு போவீங்க. ரோட்ல போறீங்க, புருஷனும் பொண்டாட்டியும் காதலனும் காதலியும் போறீங்க, அழகா ஒரு புள்ளைய வர, அந்த புள்ளைய பார்த்தா பார்த்துட்டு போட்டுமே, அதனால தானே மனம் இழுக்குது. நீ அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு கண்ட்ரோலா உங்க புருஷனோ பொண்டாட்டியோ கண்ட்ரோல் பண்ணிருவீங்களா? நீங்க இருக்கும்போது உங்க காதலி பார்க்கலாம், நீ இல்லாத போது சைட் அடிக்க போறா, அவ்வளவுதானே. இது நீங்களே பெருந்தன்மையா உண்மையை உணர்ந்து ஏத்துக்கிடுவோம். மனம்னா இப்படித்தான் இருக்கும் போல, இதை நம்ம தான் ஏத்துக்கணுன்ற புரிதலோட வந்துச்சுன்னா ஞானம் வந்துருச்சு. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சுயநலம். இது எனக்கானது மட்டும்தான், என் கூட மட்டும்தான் இருக்கணும். எது உங்களுக்கானது, எது உங்க கூட மட்டும்தான் இருக்கணும். புடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தனை புடிச்சு வைக்க முடியுமா? என்ன மாதிரி தெளிவுலாம் வேணாம். ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறவனை உங்க காதலனோ காதலியோ பார்த்தாலே அந்த புரிதல் வந்துடும். இவனையே புடிச்சு வச்சிருக்கா, ஃப்ரீடம்ல கை வைக்கிறான். நரக வாழ்க்கை. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்கள் பெங்களூர், சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இந்த 3 இடங்கள்ல அடுத்த பெய்டு மீட்டப் அனௌன்ஸ் பண்றோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா உங்களது பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க.